ஆ இப்பதான் இப்பதான் போட்டிருக்காங்க. அ பாரத பிரதமர் வந்து அயோத்தியில ராம் மந்திர் இனாகரேட் பண்ண போறாரு. அதற்கு முன்பாக ஏதோ 11 நாள் விரதம், அ ஏறத்தாழ அ ஒரு துறவி செய்கின்ற விஷயங்களை வந்து ஒரு பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தருணத்தில் தான் நாம் இத பத்தி அ என்னுடைய கருத்துக்களையும், சிவபிரியனுடைய கருத்துக்களையும், பாக்கி அ வருகின்ற நபர்களுடைய கருத்துக்களையும் பேசப் போறோம். இதுல எனக்கு முக்கியமாகப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22ஆம் தேதி இந்த ஒரு இனாகுரேஷன் நடக்கிறது. கான்சக்ரேஷன் நடக்கிறது. என்னுடைய கேள்வி எல்லாம் வந்து ஜனவரி 23ஆம் தேதி இதனால் வந்து மக்களுக்கு என்ன பலன்ன்ற கேள்விதான். அதாவது ஒரு 3000 கோடி, 4000 கோடி செலவு பண்ணி வந்து ஒரு கோயில கட்டுறீங்க. கோயில் கட்டுறதுல தவறு இல்லை. அதுவும் வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸ்ல அ ம் அ கட்டுறதுலயும் தவறு இல்லை. அரசாங்கத்தினுடைய ஃபண்ட்ஸ்ல கட்டுறது தான் பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன். ஆ அதுல இப்ப அந்த ஒரு 3000 கோடி நீங்க செலவு பண்ணும்போது, இந்த நாட்டுல அந்த அளவுக்கு கோயில்கள் இல்லையான்ற பிரச்சனை கேள்வி வருகிறது. இன்னமும் கோயில்கள் தேவைப்படுமா? அடுத்ததாக கிருஷ்ண ஜென்மபூமியா? அது ஒரு மத கலவரத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்க வேண்டுமா? என்ற அந்த கேள்விகள்லாம் முன்னால் இருக்கிறது. 22ஆம் தேதி மக்களுக்கு என்ன நிலை இருந்ததோ, அதே தான் 23ஆம் தேதி இருக்க போறது என்றதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சப்மிஷன். அப்போ அ இது ஒரு பக்கம் இருக்க. அ இப்போ கோயில்களால் மக்களுக்கு வந்து ஒரு மனசுகம் தான் வரும். ஒரு ஆறுதல் தான் வரும் என்ற அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால், அதற்கு எவ்வளவோ கோயில்கள் இருக்கிறது. அயோத்தியில் மட்டும் கிடையாது. இந்தியால ஒட்டுமொத்த இருக்கின்ற கோயில்களே ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது. சில கோயில்கள் வந்து சிலருக்கு பிடித்தமான இருக்கு. என்னை பொறுத்தவரை பழனி, குருவாயூர், அப்புறம் என்னுடைய பூர்வீகருடைய கோயில் இருக்கிறது. இது 3 எனக்கு என் வீட்லயே ஒரு கோயில் இருக்கிறது. இது நான் இந்த 4 கோயில் தான் நான் வந்து செல்கின்ற வாடிக்கையாக செல்கின்ற இடங்களா இருக்கிறது. எனக்கு அங்க போகும்போது மன ஆறுதல் கிடைக்கிறது. அப்போ மறுபடியும் ஒரு கோயில் கட்டி அதுவும் வந்து சிறுபான்மை சமூகத்திலிருந்து பிடித்து வாங்கின ஒரு லேண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ஆமாங்க ஆமாங்க இடிச்சதெல்லாம் தவறுங்க ஆனா வந்து இவங்க இடிச்சு விட்டாங்க அதனால வந்து அவங்க அங்க கோயில் கட்டிக்கிட்டோம் என்ற அந்த ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு கொகாயினுடைய அந்த காலத்தில் அதற்கு பிறகுதான் கொகாய்க்கு பல பரிசுகள் வழங்கப்படுகின்றன இன்க்ளூடிங் ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சீட்டும் கிடைக்கிறது. அப்ப இந்த பல கேள்விகள் நம் முன்னால் வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக ஒரு பிரதமர் வந்து 11 நாள் வந்து நாட்டினுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து தவிர்த்து விட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையில் வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? அதாவது உலகத்திலேயே ரொம்ப வோலட்டைலா இருக்கின்ற சிச்சுவேஷன். அது நம்மளுடைய அந்த காசா வாரானாலும் சரி, இஸ்ரேல் வார் ஆன் காசானாலும் சரி, உக்ரைன் ஆனாலும் சரி, ஈரான் வந்து பாகிஸ்தான் மேல இது தாக்குதல் நடத்துறது, பாகிஸ்தான் திருப்ப தாக்குதல் நடக்கிறது, இந்தியா மால்டீவ்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஏப்ரல் செப்டம்பர் அந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன இந்த முறை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 15 வருஷம் வந்ததிலேயே வந்து கம்மியாக வருகின்ற ஒரு சூழல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்லி $10 பில்லியன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாம் தாண்டி கொண்டிருக்கும் போது ஒரு பிரதமர் வந்து 11 நாள் வந்து ஒரு துறவியா இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு போகிறார். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தேர்தலுக்காகத்தான் என்று புரிகிறது. இதை தாண்டி அடுத்த பிரச்சனைகள் வருகிறது. சங்கராச்சாரியார் வந்து கேட்டுக்கின்ற கேள்விகள் ஒரு கம்ப்ளீட் இல்லாத ஒரு அயோத்தியைக்கு இல்லை என்றால் ஒரு கோயிலுக்கு எதுக்கு கான்சன்ட்ரேஷன் என்ற அந்த கேள்வி இருக்கிறது. வணக்கம் ஸ்ரீனிவாசன். நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவ கேள்விகள் தான். முக்கியமாக ஒரு பிரதமர் வந்து ஒரு 11 மாதம் அல்ல 11 நாள் ஒரு விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேலையில் வந்து நாட்டில் வேற பிரச்சனைகள் இல்லையா? அந்த பிரச்சனைகளை வந்து யார் கையாளுவது என்ற கேள்வி இருக்கிறது. 2வதாக இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து அங்கே கட்டி எழுப்பும்போது அதனுடைய தாக்கங்கள் என்னவா இருக்கும்? அதை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் என்னவா இருக்கும்? இதனால் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மாறுமா? என்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நான் அடுத்தது பிரச்சனைகள் வருது இல்லையா? அதாவது இங்க திருச்சி கோயிலுக்குள்ள அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளார போகக்கூடாது என்று சிலர் பேசுகின்ற அந்த விதமாகட்டும்,
அதே மாதிரி தான் அயோத்தியிலையும் அவர் வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளால போகக்கூடாது என்ற அந்த இது பேசும்போதானாலும் சரி, அதுல இன்னொரு எலிமெண்ட் வருவதாகத்தான் நான் பார்க்கிறேன். கோர்ஸ் இந்த எனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா 11 நாள் வந்து ஒரு பிரதமர் வந்து இந்த பிரான் பிரதிஷ்டா க்கு முன்னால வந்து அவர் வந்து விரதம் இருக்கிறது வந்து அது ஆஸ் இட் இஸ் தவறு கிடையாது. பட் அதனால வந்து பாக்கி இருக்கின்ற வேலைகள் பாதிக்கப்படுதான்னு தான். இப்ப லேட்டஸ்ட் ஒரு திடுக்கிடும் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் செப்டம்பர் முன்னாடி பேசினேன்னா ஏப்ரல் செப்டம்பர்ல வந்து நம்மளுடைய எஃப்டிஐ இன்ஃப்ளோ இஸ் லோவஸ்ட் இன் 16 இயர்ஸ் $10 பில்லியன் தான் வந்திருக்குன்றது இருக்கிறது. இது மேபி இந்த எஃப்டிஏ போடுறதுனால இருக்கலாம், அது வாட் எவர் மேபி த ரீசன்ஸ். பட் நமக்கு இருக்கிறதுலயே வந்து நம்மளுடைய எக்கானமி என்பது எந்த அளவுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. அதே மாதிரி உலகத்துல இந்த அளவுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கின்ற ஒரு நேரத்துல வந்து ஒரு பிரதமர் வந்து இதற்காகவே தனியாக டைம் ஒதுக்கி கொண்டு செய்கின்ற இந்த வேலைகள் வந்து நாட்டினுடைய அது இஸ் இட் ஃபைன் என்ற அந்த இஸ் இட் கோஷருங்கிறது இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது தான் இந்த மாதிரியான அந்த ஜாதியை சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த ஜாதியை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா என்ற அந்த கேள்வியும் வருகிறது. இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நிகராகவே அடுத்த கேள்வி வந்து இதுவரை இருக்கின்ற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும், அதாவது டெம்பிள் கான்செக்ரேஷன் ஆனாலும் சரி, வேற எந்த ஒரு புதிதாக தொடங்குகின்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு லீவ் கொடுத்தது கிடையாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வலுக்கட்டாயமாக ஏதோ எம்ப்ளாயிஸ் எல்லாம் கேட்டாங்கன்ற அந்த ஒரு காரணத்துக்காக லீவ் கொடுத்தது கிடையாது. அதுவும் செய்திருக்கிறார்கள். மண்டே லீவுனா 3 நாள் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமே என்ற அந்த அடிப்படையில் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இல்ல எல்லாருமே வந்து பக்தி பரவசமா இருக்க வேண்டும். இது இந்தியாவினுடைய அந்த ஒரு செக்யூலர் இப்போ வேணும்னா எடுத்துக்கலான்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் கொடுத்திருக்க வேண்டும். இது வந்து வலுக்கட்டாயமாக ஒரு லீவ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இது ஒரு இட் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் சேஸ் சம்திங் செக்யூலர் கேரக்டர்ல இருந்து நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு மற்றும் ஒரு சான்றாக வருகின்ற ஒரு விஷயமா தான் பார்க்கிறது. ஸ்டேட்டினுடைய இந்த அளவுக்கு இருக்கின்ற இன்வால்மெண்ட். அப்புறம் நீங்க இந்த குறிப்பிட்ட அந்த ராதாகிருஷ்ணனுடைய பயணம், அது அப்கோர்ஸ் ஹிந்துல கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது வந்து ட்விட்டர்ல கூட வந்திருந்தது. அது மிக தெளிவாக ஜவஹர்லால் நேரு கூறுகின்ற விஷயம் இவ்வளவுதான். நீங்க ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். ராஜேந்திர பிரசாத்துக்கு எழுதின லெட்டர்ல அதுல யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்க ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக வந்து நீங்க அங்க போகக்கூடாது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே மாதிரிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கின்ற கலெக்டருக்கும் சரி, முதலமைச்சருக்கும் சரி, பாக்கி இருக்கின்ற அதிகார வட்டத்துகளுக்கும் இருக்கின்ற கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா, ஹி இஸ் நாட் கமிங் டு சோம்நாத் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற அந்த ஒரு அடிப்படையில் சொல்றாரு. அதன் பிறகு வந்து மறுபடியும் உணர்த்துகிறார் பிரசிடென்ட்டுக்கு, நீங்க போனால் அதனுடைய ஆப்டிக்ஸ் என்னவா இருக்கும் என்பது உணர்த்து. ஆப்டிக்ஸை பத்தி அப்பயே பேசியிருக்கிறார். ஆப்டிக்ஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணவில்லை ஜவஹர்லால் நேரு எங்கேயுமே. நீங்க சென்றீங்கன்னா அது ஒரு என்டார்ஸ்மெண்டா இருக்கும். அது ஹிந்து ஸ்டேட்டாக இல்லை என்றால் நீங்க வந்து பிரசிடென்டா இருக்கிறீங்க. அதனால வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு விழாவில் கலந்து கொள்ளும் போது அதனுடைய தாக்கம் மிக மிக ஒரு ஒரு தவறான பாதையில் கூட போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு என்றும் உணர்த்துகிறார். பட் அப்படி இருந்தும் கூட he still respects Rajendra Prasad's decision to go ahead and participate in the Somnath ceremony. அவர் தனியாக ஒரு ட்ரெயின்ல தான் போறாரு. சகாய்க்கு இருந்தாங்க, போறாங்க. அந்த காலத்துல அப்கோர்ஸ் செக்யூரிட்டி ஒரு பிரச்சனையாக கிடையாது. போறாரு. அங்க வந்து அவரை ரிசீவ் பண்ற கூட ஆள் கிடையாது சோம்நாத்ல போன போது. அவருக்கு அது ஒரு நிச்சயமாக அவர் விரும்பி நான் அதை செய்ய வேண்டும். ஏன்னால் சோம்நாத் அந்த அளவுக்கு வந்து பல செஞ்சுரிஸாக தாக்கப்பட்ட இடம். அதன் பிறகு வந்து அது வந்து கட்டுறாங்க. அதனால வந்து அவர் போக வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய பிலீஃப், அவருடைய ஃபேத் அவர் போறாரு. ஆனால் இங்க என்னுடைய பிரச்சனை என்ன, இந்த 11 நாள் அதன் பிறகு வருகின்ற இந்த கம்ப்ளீட் இந்த ஸ்பெக்டக்கிள் ஆஃப் கோயிங் டு டெம்பிள்ஸ், ஒரு கோயிலுக்கு போகும்போது அது ஒரு பெரிய ஒரு மீடியா ஈவெண்டா மாற்றிக்கொண்டு பிரதமருடைய அலுவலகம், பிரதமருடைய அந்த என்டையர் மீடியா செட்டப், ஒரு பிரதமருக்கு இருக்கின்ற வேண்டிய விஷயம் வந்து ஒரு தனி நபருக்கு வந்து அப்ரோப்ரியேட் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பிரச்சனை இருக்கிறது. பிரதமர் தனியாக வந்து கொண்டு அவருடைய மீடியா டீம் இல்லாமல் அப்கோர்ஸ் செக்யூரிட்டிகளுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருக்கு ராஜேந்திர பிரசாத் மாதிரி இருக்கின்ற செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. இது காலம் முற்றிலும் மாறிவிட்டது. அதை தாண்டி ஒரு பிரைவேட் சிட்டிசனாக வரும்போது யாருக்கும் பிரச்சனை இருக்காது. அது ஒரு மீடியா ஈவெண்டாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து பாஜக இருக்கிறது இல்லையா, அதுவும் பிரதமர் இருக்காரு இல்லையா, அங்கதான் பிரச்சனை வருவதாக நான் பார்க்கிறேன். கடைசியாக மை சப்மிஷன் இஸ் தட் ஒரு கோயில் வந்து எப்போ வேணாலும் கட்டிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் கட்டிக்கலாம், as in with all the permissions that is required of the state and all of that.
பட் இந்த இந்த ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆக மாறுகின்ற ஒரு கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு ஹிந்து ஸ்டேட்டுக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த அந்த ஒரு கட்டமைப்பில் பிம்பத்தில் வருகின்ற அந்த ஒரு வேலையில் தான் பிரச்சனைகள் வருவதாக நான் பார்க்கிறேன். நாம் இப்ப செக்குலர் ஸ்டேட் என்ற அந்த கான்செப்ட்ல இருந்தே மாறிட்டோமா என்ற அந்த கேள்விதான் நான் வந்து எழுப்ப விரும்புகிறேன். அதற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு பிரதமர் மட்டும் கிடையாது, என்டையர் கேபினெட் வந்து அங்க இருக்க போகிறது. அப்கோர்ஸ் ஜெய்சங்கர் நேரோபியில் இருக்காரு, பாக்கி இருக்கின்ற நபர்கள் எல்லாம் அங்க வந்து வரப்போகிறார்கள். அப்ப இது கம்ப்ளீட்லி ஒரு கவர்மெண்ட் எஃபர்ட்டாக மாறி, அதாவது இந்த செப்பரேஷன் எங்கேயுமே இல்லாத ஒரு 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 நிலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அரசியல் சாசன சட்டத்தில் கூட உங்களுடைய ஐ மீன் லைக் யுவர் ஃபேத் இஸ் ஐ மீன் யூ ஆர் ஃப்ரீ டு பிராக்டிஸ், உங்களுடைய யூ கேன் பிராக்டிஸ் யுவர் ரிலீஜனுங்கிறது அது அனைவருக்கும் இருக்கிறது, அது அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது, பிரஜைகளுக்கும் இருக்கிறது. ஆனால் அது வந்து எக்ஸ்க்ளூசிவா மாறும்போது தான், அது ஸ்டேட்டினுடைய சாங்ஷன் வரும்போது அது இந்த நாட்டினுடைய கேரக்டரை மாற்றி கொண்டிருக்கிறது. சிறுபான்மையருக்கு அது மறுபடியும் ஒரு அச்சுறுத்தல் ஆகின்ற ஒரு விஷயமாக மாறுகிறது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதற்கு ஒரு அவுட்ரீச் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட பார்த்தோம், குருவாயூர்ல இருக்கின்ற அந்த வேலையில் கூட ஒரு முஸ்லீம் பெண்மணி வந்து ஒரு கிருஷ்ணருடைய படத்தை வரைந்த அந்த ஒரு படம், அந்த படத்தை வந்து அவர்கள் வந்து கொடுக்கிறார். அது வாட் த பிரைம் மினிஸ்டர் சூசஸ் டு டெல் ஐ மீன் ஷோ த வேர்ல்ட், அந்த அந்த ஒரு படத்தை வந்து வெளியிடுகிறார், பிரதமருடைய ஹேண்டில் இருந்து, ட்விட்டர் ஹேண்டில் இருந்து வெளியிடுகிறார்கள். அப்ப என்னுடைய கேள்வி இதுதான், அதாவது வீணா பிளேயிங் வெஜிடேரியன் கிருஷ்ணரை வருகின்ற ஒரு முஸ்லீம் மட்டும்தான் அக்செப்டபிள் முஸ்லீமாக வருகிறார்களா, இல்லை பாக்கி இருக்கின்ற நபர்களுக்கு இங்கு இடம் இருக்கிறதா இல்லையா, இல்ல அவர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு நாம் ஒரு ஹிந்து நாடாகவே மாறிவிடலாமா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அது இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற நபர்கள் தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும். நம் பாராளுமன்றத்தில் ஒன்றும் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடையாது என்ற ஒரு நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அயோத்தியினுடைய அந்த டெம்பிள் கான்சக்ரேஷன் வந்து இதற்கு ஏதுவாக இருக்கின்ற ஒரு விஷயமாக, மறுபடியும் இந்தியாவை பிளக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறதே என்ற வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது. நானும் பிலீவர் தான், ஃபர்ஸ்ட் ஆரம்பித்து போதே சொன்னேன், என் வீட்லயே ஒரு கோயில் இருக்கிறது, பூர்வீகளுடைய கோயில் இருக்கிறது. பழனியும் குருவாயூரும் வந்து எனக்கு மிக பிடித்தமான இடங்கள். எனக்கு பிடிச்சாலும் இல்லைங்கனாலும் அங்க போய்த்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்னுடைய ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ்னால என்று நான் கூறிக்கொள்கிறேன். இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.